ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நம்முடைய பெரும் பாவலன் பாட்டன் பாரதியுடைய பிறந்த நாளில் பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற நிகழ்வினை விஜில் அமைப்பினர் பெருமையோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்களே, என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனது அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்வினை அழகுற நெறியாள்கை செய்கிற என் அன்பிற்கினிய ராகவேந்திரர் அவர்களே, நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய மதிப்பிற்குரிய வட்டைய கணக்காளர் கிருஷ்ணன் அவர்களே, முன்பாக கவியுரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பிற்கினிய தம்பி வைரபாரதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றால் நான் அவனுடைய சொல்லு பேரன் நினைச்சு பெருமை மாதிரி இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசவில்லை என்றால் இந்த நாளில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பாரதியினுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம். என்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம். நிராகரிக்கப்படுகிற இடத்தில் என் தமிழ் நிராகரிக்கப்படுகிறது, என் தாய் நிராகரிக்கப்படுகிறார். எங்கள் பாரதி தமிழை போற்றுகிறவருக்கு சிவனாகவும் தமிழை தூற்றுகிறவருக்கு யமனாகவும் இருந்தவர். அதனால் நாங்கள் தமிழை போற்றுகிறவர்களுக்கு சிவனாகவும், தமிழை புகழ்கிறவர்களுக்கு சிவனாகவும், தமிழை இகழ்கிறவர்களுக்கு எப்போதும் யமனாகவும் மதிப்புமிக்க பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்க என்னை அழைத்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் அன்பு செல்வன், என்னுடைய போற்றுதற்கு வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஐயா அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் என்னை கேட்டாங்க, நீங்க விஜில் பாரதியை பேசுறதுன்னா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன், ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கு கிடையாது, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கா பாரதி, அதனால அது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. பாரதியை பேசுறதுன்னா ஒன்றை என் உயிருக்கினியவர்கள், பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தங்கைகள் தம்பிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதி என்பவன் காரன் அல்ல, அவன் பறந்து விரிந்த இந்த நாட்டுக்காரன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். பாரதி மேலே தம்பி வைரபாரதி எனக்கு ஒரு காதல் அப்படிங்கிறார். காதல்லாம் கிடையாது, ஒரு பற்று. பற்றுன்னா அப்படி பரம்பரை பற்று. ஏன் பாரதி மேல அளவு கடந்த ஒரு ஈடுபாடு, ஒரு பக்தி, அது பல்வேறு சொற்கள்ல நீங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு இருப்பது பாரதி மேல ஒரு வெறி.
அது எனக்கு இருக்கிறது அடங்கா பெரும்பெரி. 1916 ஏப்ரல் 3 அவன் நடத்தி கொண்டிருந்த சுதேசி மித்திரன் பத்திரிகையிலே எழுதுகிறான், ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இந்த நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு, கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை, நான் அறிவேன். போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ், அதனுடைய அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் நிச்சயமில்லை, அது சத்தியமில்லை. ஆனால் நாளை சத்தியம், நாளை பொழுது சத்தியம். உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி வரவும் வகை நான் செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். தமிழின் பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி இல்லைன்னா என் பேரை மாற்றி வைங்கடாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பாரதியின் பேரனாக நான் என்ன செய்யணும்? பாரதி உன் பேரை உலகம் முழுமை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். பாரதி யார் என்று உலகம் முழுக்க. இல்லைன்னா என்ன ஆகும்? நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும், என் பிறவி பயனற்று போயிடும். நான் தமிழனாக பிறந்தது தவறு என்று வரலாறு பதிவு செய்கிறோம். இந்த விழாவிட பாரதியை பற்றி பேசுறோம். வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் ஒரு பிறர் பாருங்க, அவ்வளவுதான் தமிழ. பாரதிங்கிறத படத்தில் நடிகள் இல்லை. அவன் நினைப்பான், இந்த இந்த பதறுகளுக்காடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம். ஏன்னா அப்படி நினைச்சுப்பான். நீங்க பாரதியை இங்கே பேசிய தம்பி ஒரு யோகி, ஞானி, ஞானம்லாம் சொன்ன பாரதி எப்படின்னா, நீங்க அன்பிற்குரிய பெருமக்களே, ஒன்றை அறிவது அறிவு. தான் அறிந்த ஒன்றை எவ்விடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேசுவது என்பதை உணர்த்துவது ஞானம். அதை உணர்ந்தவன் பாரதி. பாரதி ஒரு கவிஞன் அல்ல, மகா கவிஞன். ஏன் மகா கவிஞன்? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். நீங்கள் பாரதியை கூறுகிறா அப்படி ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா, அவன் யோகின்னு சொல்லுங்க, ஞானின்னு சொல்லுங்க, அவனை தீர்த்தரிசின்னு சொல்லுங்க, கால கணிதன்னு சொல்லுங்க, அல்லது அவனை அவதாரம் என்றே சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் அத்தனைக்கும் உலகத்தில் ஒருவன் பாரதி. உலக மானுடர்களில் நாம் ஒருவன், பாரதி ஒருவன். அவன் அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு, அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு. நீங்க இப்ப இங்க பேசிய தம்பி எல்லாம் குறிப்பிட்டாங்க எல்லாரும். வந்தே மாதரம், ஆடுவோமே பல்லு பாடுவோமே, அதுக்கு முன்னாடி ஐயா தொகுத்தோலங்க ஐயா இங்க முன்னாடி பேசிட்டு போனாங்க வினாடி வினா பாலாஜி ஐயா கூட சொன்னாங்க. அதுல காட்டினாங்க. அதுல என்ன நீங்க கவனிக்கணும், பாரதி நாடு சுதந்திரம் அடையல, நாடு சுதந்திரம் அடையல. அவன் 21 இறந்துட்டான், 47 தான் விடுதலை அடையுது நாடு. ஆனால் அவன் ஏடா போராடிட்டு இருக்கிறது அடையுமா, அதுவா இதுவா, அதெல்லாம் கிடையாது, அடையுது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்றான். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, சமம் என்பதை ஆட்சிங்கிறான். அவன் முடிவு நீட்டான். சுதந்திரம் அடையல, அவன் அடைஞ்சிட்டான். அதான் கால கணிதம், அவன் தீர்க்க தெரிசி அவன் அடைஞ்சிடறான். நீங்க அதுக்கப்புறம் 26 வருஷம் அடையிறான், அவன் அடைகிறான். அவனுக்கு தெரியுது அடைகிறான், என் நாடு அடைகிறான். மாநிலம் நீ பிரிக்கல, மாநிலம் பிரிக்கல. அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் தான் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது. அவன் பிரிக்க வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ன அவன் பிரிக்கிறான்.
இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சுதான். இதெல்லாம் ஒருத்தன் அதனால வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம பேசுறதெல்லாம் பைத்தியக்கார பையன். நமக்கு முன்னாடி பெரிய பைத்தியம் நம்ம பாட்டேன் பேசிருந்திருக்கான். இதாண்டா நடக்கும்னு அவன் தீர்க்க, அதான் சொல்றான், கால கணிதம் கணிக்கிறான். அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன், மகாகவிஞன். ஞானத்தில் பாடுறான், இதுதாண்டா நடக்கும், பாடுற நடக்குது. வியந்து போய் வைங்க. ஏடா ஒருத்தன் இப்படி என்ன வேணா 90-95 வயசுலாம் வாழ்றான், அவன் 39 வயசுலேயே முடிச்சிடறான் வாழ்க்கையோ. என்னை கேட்பாங்க, பாரதிக்கு டிசம்பர் 11 தான் பிறந்த நாள். இல்லை, உலகில் வாழ்கிற உலகெங்கும் பறை வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து நாவையசைத்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பார். பாரதி இருந்து கொண்டேதான் இருப்பார். பாரதிக்கு இறப்பில்லை, காரணம் என்னுயிர் தமிழ் இருக்கும் வரை அவனுக்கு இறப்பு. பாரதியை போற்றாத சமூகம் ஒரு பதறி சமூகம். உன் மொழி நிராகரிக்கப்பட்ட இடத்தில், உன் மொழி புறக்கணிக்கப்பட்ட இடத்தில், பெரும்பாவனம் பாரதி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் குரல் வலை நெவிக்கப்படுகிறது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். பாரதியை போற்றல, உன் தமிழை போற்றல. ஏன் பாரதி போற்றப்பட வேண்டும்? ஏன்? உயர் வகை காட்டும் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன்கிறான் பாரதிதாசன். என்னடா புதுநெறி காட்டினான்? அன்பார்ந்த தமிழின சொந்தங்களே, என் உயிர் சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, தமிழ் இலக்கிய உலகிலே பக்தி சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிருச்சு. பக்தி இலக்கியம் எல்லாம் முடிந்து விட்டு வறண்டு போய்விட்டது. நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சியை பெற்றுச்சு. வறட்சி வந்துருச்சு, வறண்ட நிலம் போல ஆயிடுச்சு. அந்த இடத்தில் ஒரு தூரலாகின்ற, ஒரு சாரலாகின்ற பெருமழையாக கொட்டியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதிதான். ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புது ரத்தத்தை பீச்சி ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தியவன் நமது பாட்டன் பாரதி என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறக்கக்கூடாது. அது வரைக்கும் இருக்கிற பாக்களில் சங்க இலக்கியங்கள்லயோ பக்தி இலக்கியங்களோ நீ பொழிப்புரையை தெரியாமல் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. எதற்கும் திருக்குறள் கூட போய் என்ன போய் தெரியணும் என்றால் பசிகான் பானாயினும் செய்யிருக்க சான்றோர் படித்தவினை அப்படின்னா அது தேடணும். நீ ஒவ்வொன்றுக்கும் அந்த பொருள் பொழிப்புரை தேடிட்டே இருப்ப. மருந்து வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது ஒருத்து கருங்கையில் கல்விழித்து ஒல்கி நடந்தாய் வாடி காவேரி. என்ன சொல்லுதாயிரம்? மருந்து வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் வண்டுகள் கரையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்களை அப்படியே கொட்டுது நதிக்குள்ள. அது ஆடை போர்த்தன மாதிரி இருக்குது. இப்படிங்கிறது எப்படி பொழிப்புரை வேணும்? பொழிப்புரை தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை நேரடியா பண்ணார். மக்களுடைய பேச்சு வழக்கிருக்க மொழியை உரை நடையில் கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதிதான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலி சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது, வள்ளுவனும் கிடையாது. அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது. பாரதி ஒருவன் தான் நேரடியா பேசின. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வாணி இடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை. எல்லாம் 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். சொல்லாங்க நம்மள நேரடியா பேசுப்பா, புரியுற மாதிரி பேசுப்பா. புரியுற மாதிரி பேசினா அது தமிழ் புலவனிலே பாரதி தான். அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன், பாவலரேறு, பெருஞ்சித்தனான் போன்ற நம் தாத்தங்க. ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை விவரமே உள்ளது. சொல்றாரு பாரு, தமிழர்களின்
தமிழர்களின் உயிர். உயிர் தமிழ். அது தன் நிலை தமிழ் தாழ்நிலை அடைந்தபோது தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை தரவாமல் இருந்தபோது என்ன செய்யறது தெரியாம இமை தரவாமல் இருந்தபோது தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இளகு பாரதி புலவன் வந்தான். அப்படி தவம் கிடக்குது, என்ன செய்யறது தெரியல. அந்த நேரத்தில் இளகு பாரதி புலவன் வந்தான். அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, செந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிக்குயில், நாட்டிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையை, நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கும், கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மரவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, நாட்டில் படரும் மருந்து மண்ணும் மதங்கள் அண்ணா நெருப்பு அவன். அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன். என்னென்று சொல்வேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் சொன்னார். என்னென்று சொல்வேன். அவன் தான்டா புது ரத்தம் பாய்ச்சி தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான், தமிழும் பாரதியால் தகுதி பெற்றதுன்னு வர்றவள புரட்சி பாவலர். கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழி கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி, இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் எனக்கதிரான இளைஞன் பாரதி, நிலை குலைந்திருந்த நெஞ்சினை நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இது ஒரு கொடுமையான நாடுதான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைக்கு மறந்து விடக்கூடாது. நம்மள மாதிரி ஒரு துரோக சமூகம் உலகத்தில் இருக்கு. நான் பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சாங்க. பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருங்களாப்ல. எல்லாரும் கேள்வி பண்ணா. தமிழை சனி என்று சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடிய பாரதி பாட்டன் அனுப்புறாங்க. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன். விடுதலையே வேணாம்னு இந்த நாட்டுல வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கன்னு ஒண்ணு நடிச்சுன்னு வச்சுக்கோ, கொலவரி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி ஜெயிச்சு போச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன், என் தம்பிட்ட வழக்கறிஞர் சங்கத்தை, இலக்கியம் எதுக்குடா இவ்வளவு காவல்துறை தெரியலையண்ணா, தெரியலையே எதுக்குடா? அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. பாரதி அதிசயமா பேசுறான்னு கூட்டிட்டான். அது கூப்பிடும்போது ஒரு 40 நிமிஷத்துல போய்ங்க கடல் அண்ணி கரையில 40 நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும்? பாரதி 40 நிமிஷம் 30 நிமிஷத்துல பேசுற ஆளாங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன், இல்ல மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன். பாரதி நீங்க பாருங்களேன், இவங்க என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு. ஐயா ஈவேரா, மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க. அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகட்டப்பட்டது, போற்றப்பட்டது, போதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அதை பாருங்க, இவங்கெல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடறான். மாதளம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவங்கிறான், பெண் விடுதலை வேண்டுங்கிறான்.
தையலை உயர்வு செய்யுங்கிறான். எல்லாம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அக்தி பொதுவில் வைப்போம், இரு கட்சிக்கும் அக்தை பொதுவில் வச்சிருவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம கற்புனா கற்பு, பெண்ணுக்கு மட்டும் இல்ல இல்ல, ரெண்டு கட்சிக்கும் பொதுவில் வச்சிருவோம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோங்கிறான். எப்படி அது கேட்டு மிதிதாங்க. நேரடியா உங்களுக்கு புரியுது பத்தினா அதான் பாரதி, அதுதான் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண், இலைப்பிள்ளை ஆணங்களுக்கும் ஏடின்ட்டான். நேரடியா சொல்றேன். ஏய் ஆம்பளைக்கு எங்க கோட்பாடு என்ன தெரியுமில, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. அதான் பாரதி சொல்றான். சமமாவிடா சமமாவிடா சமமாவிடா. இதான் இவங்க வந்துதான் பண்ண மாதிரி பிச்சு பார்க்கலாம். தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காண. பாமரராய் விலங்குகளாய் உலகளைத்தும் இகழ்ச்சி சொல்ல நாமம் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை இசையெங்கும் பரவ செய்தல் வேண்டும். பேர்ல மட்டும் தமிழன் அது பத்தாயிரா, அது பத்தாது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை. அதோட நிறுத்தணும்ல. உண்மை இது வெறும் புகழ்ச்சி. இங்க புகழ்ந்துட்டு அந்த மாதிரி நினைக்கிற கூடாதுன்ட்டு வாழும் சேகுவேரா அந்த மாதிரி கதையாயிடக்கூடாது, வாழும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு உண்மையிடால் புகழ்ச்சி. அது என்னங்க அவர் அப்படி முதல்ல கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க? முதல்ல வள்ளுவரை தானங்க பாடி இருக்கணும். ஆனால் கம்பன் ஒரு தட்டு, கவித்தராசிலே இளங்கோ ஒரு தட்டு. நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவனை நிறுத்தி பாடா. கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அதுதான் சொல்லல, அதுதான் உச்சம், அதான் உண்மை. பெரும் புகழ்ச்சி இல்ல. டேய் நான் பொய்க்கு புழுகலடா, பெருமைக்கு பேசலடா, உண்மையை சொல்றா. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி. ஐயா அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டுமிராண்டி. யார் காட்டுமிராண்டி? இவர் காட்டுமிராண்டி, நான் காட்டுமிராண்டி, நீங்கெல்லாம் காட்டுமிராண்டி. விளங்கிடுச்சா? காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி நீ, நான் காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு. அவன் எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லுவது சிங்களம், புத்தகம், சாவகம், தீவு வளவனுக்கும் சென்றேன். அங்கு தங்கள் மீன்கொடியும் புலிக்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எவ்வளவு யாரா என்ன காட்டுமிராண்டிங்கிறாரா? இவனாரா காட்டுமிராண்டி? தமிழ் திருநாடு தன்னை தமிழ்நாடு நீ பேர் வைக்கிறது தம்பி, நீ நல்ல கவனி. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, இந்தியா விடுதலை அடையல, அவன் அடைந்தான். மாநிலங்கள் பிரிக்கல, அவன் பிரிச்சான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அவன் வச்சிட்டான். அதனால யார் அவன்? காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால ஞானி, தீர்க்க தரிசி, அவதாரம் அவனே. அதனால யார்? அவன் ஓலகத்தில் ஒருவன். அவன் முடிவுண்டான். அவன் தமிழ்நாடு சங்கரலிங்கனார் வருவாரு, 79 நாள் போராடுவாரு, இறப்பாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு, அவர் பேர் வைப்பார். அதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் வச்சுதான். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா.
அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பா. இவர் காட்டுமிராண்டிங்கிறாப்ல, காட்டுமிராண்டிகள் வாழுகிற நாடுங்கிறாப்ல. அவன் ஆண் ஒரு தேசமடி பாப்பா. சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல, அதை தொழுதுபடி திரடி பார்ப்பாங்க. தமிழை பாடிட்டான், மாநிலங்களை பாடிட்டான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் தினம் புகழ்ந்து பாடடி பார்ப்பாங்கிறான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தான். அதாவது தராப்புல முதல்ல நான் அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். நான் முதலில் தமிழன். மொழியால், இனத்தால், நிலத்தால், நாட்டால், இனத்தால் நான் தமிழன். ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன், இந்திய தேசத்தின் குடிமகன். அத விளங்கணும். அதுதான் அவர் சொல்றான். வந்தே மாதரம் என்போம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். அதனால அவன் நேரடி வாரிசு நான் தான். அவர் கொள்ளு வாரிசு, நான் கொள்கை வாரிசு நினைக்கிறேன். விச்சு உதறிடும். அவன் கிட்ட அவனும் போக முடியாது. எத்தனை 100 ஆண்டுக்கு வேணாலும் அவன் செருப்பு வச்சு எல்லா பையிலும் அடிக்கலாம். எனக்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்த வந்தாலும் வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா. நீ ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ என்ன இங்கே நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்கிறான் அவ்வாறு கவிஞன் ராசூலம் சுத்தி. எங்க பாட்டு என்ன சொல்றான்? சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. அது சொல்ல முடியல. டேய் சங்கடமா இருக்கான்னு சொல்லும்ல, சொல்றோம். சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவியசை ஓங்கும் எந்தெந்த பேதை உரைத்தானா அந்த வசை எனக்கு எய்திடலாமாட்டே, அந்த செய்தி எங்க ஆதரவு விழலாமாடா. சென்றிடுவீர் எட்டத்துக்கும் கலை செல்வங்கள் யாவை குணந்தையும் சேர்த்து தாழக்காடா மொழியா. இப்ப எங்க பாட்டை என்ன சொல்லிட்டு போறான்? மெல்ல தமிழ் நிச்சா. அவன் சொன்ன இனிதானது எங்கும் காணம்னா. ஆமா பாரதி, எங்கேயும் காணாம பாரதி, எங்கேயும் ஒரு பாவலன். நீ பாரதி மேலாம் எனக்கு என்ன வியப்பு ஒண்ணும் இல்லை. பாரதிக்கு அவன் தமிழ் படிச்சான், அவன் மேலதான் எனக்கு, அவன் மேலதான் அவனுக்கு அறிவு புகுட்டியவன் எவன், அவன் மேலதான் காதல். அவன் தான் அவனைத்தான் போட்டோம். அவன் நினைச்சு பாருங்க, தமிழர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள், மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல உயிர்மை நேயர்கள் என்பதை காட்டுறார். இவன் பரம்பரையே உயிர்மை நேயம் கொண்டது, இயற்கை வழிபாட்டு மரபினர். அதனால என்ன செய்யறான்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறான் வள்ளுவர் பெருமகன். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறான். இவன் என்ன பண்றான்? காக்கை குருவி எங்கள் சாதிங்கிறான். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க கலியாட்டம். உயிர்மை நேயத்தை போற்றான். நீங்க வியப்பார். அக்கினி குஞ்சொன்று விண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன், வெந்து தனிந்தது காட்டு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தறிகிடதித்தோ அப்படிங்கிறான். சரி, ஏன் அந்த அக்கினி குஞ்சம் கொண்டு போயிட்டு கிளையில வைக்க கூடாது, அடிமரத்தில் வைக்க கூடாது? அது சொல்லிருக்காம ஆங்கோர் கிளையிட வைத்தேன், ஆங்கோர் மரத்தில வைத்தேன் அப்படி சொல்ல, வேறிடை வைத்தேன் சொல்லல, ஆங்கோர் பொந்திடை வைத்தேன்கிறான். பொந்து எப்போ வரும்? வட்டு இத்து ஒத்து போய் விழலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்து விடும். அங்க கொண்டு வச்சண்டா நெருப்பேன். இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக இருக்கிற பழமை வாதங்கள் பொச்சுங்கி சாகட்டும்டா, புதியன புறக்கட்டும் பாடுறார். அதனால அவர் குறிப்பா பண்ணணும். அதனாலதான் உலகில் ஒருவன் பார். உலகத்துல எவனா இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான்?
எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க. உலகத்திலே நல்ல புத்தியை போய் நல்ல புத்தியை கொடு. ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன், உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டான். உலகத்திலே ஒருவன் தான் பாரதி தான். அதுக்கப்புறம் போய் இந்த பயிலெல்லாம் எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்து கொடு, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, எனக்கு நல்லா இது பண்ண, நான் என் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் காப்பாற்றணும், எனக்கு பாடுபடணும், எனக்கு உடம்புல தெம்ப கொடு. இதாண்டா வேண்டுவான், இதான் வேண்டுவான். சொல்லடி சிவசக்தி. அவன் சொன்னான் பாருங்க, வல்லமை தாராயோ, எனக்கு நல்ல வலிமையைத்தான். எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவை கொடு என்று கேட்டவன் பாரதி. அதனால அவன் நம்ம பாட்டேன் மாற்று சொல்றான்லடா, தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மனிதனாக, தானும் தன் குடும்பமும் வாழ்வது போலத்தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மாமனிதனாகிறான் என்று. அப்படி தன் சமூகத்திற்காக உழைக்க எனக்கு உடலிலே வலுவைத்தார். அதோட விடுறான் அவர், நீ எல்லாம் எதுக்குடா பூமிக்கு பாரமா வந்துருக்கீங்க, போய் சேர வேண்டியதான் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு நிலைமை எனக்கு தந்துருவியா? சொல்லடி சிவசக்தி, நில சுமையன வாழ்கிற புரிவியோங்கிறான். நிலத்துக்கு சுமையா வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோனா? இந்த மாநிலம் பயனுற வாழணும், அதுக்கு எனக்கு வழிதாங்கிறான். சுடர்மிகும் மதி கேட்டேன், கேட்டுக்கிட்டே வாரான், இறைவன்கிட்ட கேட்கிறான். கேட்டு இவரு இதெல்லாம் கொடுக்குறது உனக்கு பிரச்சனை இருக்கா சொல்லு. அவன் பேசுறவன், நீ வந்து தம்பி ராகேந்திரன் எனக்கு 100 ரூபா தேவைப்படுது, கொடுக்குறியா உன்ட்ட இல்லைன்னா சொல்ல, நான் வேற யார்கிட்ட பார்த்துக்கிறேங்கிற மாதிரி. ஏய் இதெல்லாம் இது அறுவதுல உனக்கு அருள்றதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? தடையும் உள்ளதாங்கிறான். உனக்கு தான் பிரச்சனை இருக்கான்னு கடவுளை மிரட்டிய, கொடுக்குறியா நீ வேற ஏதாவது இப்படி கேட்க. நீ அவனை பார்த்தீன்னு வச்சுக்க, இவன் எப்படா நம்ம கூட்டத்தில் சேர்ந்தான்னு இருக்கும். நீங்களோட முடியாம வந்து போயிட்டு வந்தேன். நீங்க ஒன்று இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்து பாடி இருந்தா என்ன? இதேதான் உன் படிக்க ஆளுங்க இருக்காது, அது வேற. இப்ப இருந்தது மட்டும் படிச்சுட்டானா ஒன்றும் கிடையாது. அவனை நினைக்க நம்மளை அவனே பாவம்னா நம்ம ஏமாத்திரம் பாருங்க. கொடுமை. தமிழை சொல்லும் போது அது என்ன, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவேன்னு பாடி வந்துச்சு பாருங்க. இது வந்து தமிழ் சனியை விட்டு ஒழி, தமிழ் படித்தா பிச்சைடு கூட லாய்க் படாது. தமிழ் படித்தா தமிழில் என்ன இருக்கு, இப்போ பிச்சைடு கூட லாய்க் படாது. பேசினாலும் கடைசி வர தமிழில் பேசி தான் பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற, அது வேற. ஆனால் இங்கே என்னன்னா, இது தமிழில் என்ன இருக்கு என்பது எங்காலு அதுக்கு முன்னாடி நம்மால் என்ன பண்ணுறான், வானளந்த யாவும் வானளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே. வானம் எவ்வளவு பெருத்துறாடே, வானம் எவ்வளவு பெருத்துறா, அவ்வளவு பெருத்துறா என் தமிழ், அவ்வளவு அளந்துருச்சா. வான் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேங்கிறான். வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும், யாவனை எவ்வளவு பெருத்தா அவ்வளவு பெருத்துறா என் மொழின்றான். அவன் தமிழ் பற்றாளன், தமிழ் காதல் எல்லாம் கிடையாது. அவன் தமிழே அவன் தான், அது புரிஞ்சுக்கிறது. தமிழே அவன் தான், அவன் பேச்சு மூச்சு எல்லாம். இல்லைன்னா தமிழ் அழிஞ்சிரும்ன்றான்டா, டே மேற்கு மொழிகள் ஓங்குதுன்றான்டா, டே எங்க பாருங்கடா அப்படின்னா பதற்றடை. பாரதி அதனாலதான் நம்ம சொல்றோம் உலகத்தில் ஒருவன் அவன். எதை பாடல் அது, எதப்பா இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு, இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கிக்கணும். அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேர். அதுக்கு பேர் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதுதான்
கற்றலில் கேட்டல் நன்றுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னாங்கன்னா பகுத்து அறிஞ்சிருக்கான். அதுதான் அது பகுத்தறிவு. இறை மறுப்புன்னா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தன் மரத்து நிழல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்வான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்கிறார், அதனால் இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது. இன்னுமாடா பேய் பிசாசு பில்லி சூன்யம்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும் முற்போக்க விதைச்சோம். அதான் அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து விட்டான். அஞ்சு அஞ்சு சாவா இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவாருங்கிறார். எழுதுறா வஞ்சனை பேய்கள் என்பார். பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குது, பயப்பட்டு கிடக்கிறான். அவன் அங்கே இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டு என்று ஓதி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறோன்றான். தெய்வம்ங்கிறான். மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதிகிலிகால் அவன் பாடுறான். எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். பெருமையை அழிவீரோங்கிறான். சுத்த அறிவாண்டா சிவம்னு கூறுறது கேள்றான்றான். நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுறீங்களா? அவன் பாடாத ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதிக்குள்ள இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை. அதான் இங்க இருக்கு பிரச்சனை. புரியல? ரொம்ப எளிதானது, எளிதானது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் ஈதினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரியப்பாய், பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி ஆண்கள் மேலோ இதை சமூகத்தோட நீங்க என்ன கொடுமை நிகழ்வு? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோ. திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவானி? எவனாவது சொல்லுவியா? பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா? என்னடா சமூகம்? ராமானுஜரை, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார் நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவன் அவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்கின்ற அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க. எவன் எதிர்க்கிறான்? நான் பார்க்கிறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான்.
அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த பெருந்தாய் வைத்தியநாத ஐயரை. அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு ஜீவி வந்தீங்க. அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் அறிவொளி உலகெங்கும் பரவச் செய்வேன், இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதி. மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் கிழிக்க வரலாற்றிலே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சொல்லுகிறார். வரலாற்றிலே எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழன் இருக்கு. பாரதிய பாடல் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ் தான் பிரச்சனை. அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. கடைசியா பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இனிச்சல். ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எனக்கு ஒரு அடி போடையில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்துருக்குல்ல, அது மாதிரி அவனுக்கு என்ன தெரியுது? நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெரும் கூட்டம் நான் தமிழர் என்று முறை தரைகள். பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான். அவ்வளவுதான் இங்கே நடந்தது. இதுதான் இங்க நடந்தது. நீங்க இன்னைக்கு தானே வழக்கொள்ள, இன்னைக்கு தானே மலையை வெட்டி போறான், இன்னைக்குதான் மண்ணெல்லி போறான். இதெல்லாம் நடக்கும்னு அவனுக்கு தெரியுது. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமுங்கிறான். எப்படி படம் எவ்வளவு வேதனையா படுறான். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். எந்த பயிர்? இந்த சுதந்திர பயிரை. எந்த பயிரே? இந்த பயிர். கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாகிய உயிருணில் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவிழமோ, 1000 வருடம் ஓய்ந்து கிடந்தபின் வாராது வந்தது போல் வந்த மாமணியை தோற்போம். இங்கதான் வாரா. என்ன சொல்றான்? தர்மமே வெல்லுமனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். இப்ப திருப்பி திமிரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையில விடுதலை அடைய கொண்டாடுறான். பிரிக்கிற மாநிலம் பிரித்தான், வைக்கிற வச்சான் தமிழ்நாடு. எப்படி வைக்கிறான்? காவிரி தென்பண்ணை பாலா அருதமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிறப்பரிகாரம் என்றுமோ மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சதா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. பகிர்லி ஆற்றலும் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியர். பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிடறான். இப்படி ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் சிவகங்கையிலிருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான்.
நின்று பேசுவான் நினைக்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு அறிவாயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்லை. அதனால எங்களை வெள்ள எந்த கொம்பனாலும் முடியாது வருவோம். அப்ப என்ன நம்பிக்கை வருது? உறுதியா நாம் வெல்லுவோம். பாருங்க சொல்றாங்க, தர்மமே வெல்லுவிடும், தாங்கோர் சொல் பொய்யா போயிட மாட்டாங்க, பொய்யா போயிட மாட்டாங்க. இதேதான் என் தாத்தன் முத்துராமலிங்க. இதே தான் நீங்க பாரு, பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்டேன், பைத்தியமாதிரி பேசிருக்காங்களே, என்னாச்சு தேவர்கள்னு சொல்லுவேன். புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். கால ஞானம். பாரதி அவன் ஒரே தடத்துல வராங்க. அவன் என்ன சொல்றான்? ஒரு நாள் வள்ளலார பாடுறான், அறமற்ற ஆட்சி கடி கடிங்கிறான். அறம்பாடி வந்தது அன்னைக்கு ஒரு தான் அழியும்னு சொன்னதா பார்த்தான். அவரே சொல்றாரு, தீயவன் ஒளிகன் சொல்லாத, நல்லவன் வாழ்கன்னு சொல்றான். நல்லவன் வாழ்ந்தா தீயவன் ஒளிஞ்சிருவான். அவ்வளவுதான். நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். இப்ப எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் ஒளிக அல்ல, தமிழ் தேசியம் மலர்ந்த மொழிக. இல்ல ஈவே ராமசாமி ஐயா ஒளிகல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க வெல்க. எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன். இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி, எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். தட்சாலி வரான இதுதான் என் பாட்டிய பாட்டன் பாடிய வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு, முடிந்ததும் இந்நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்தது, சிறந்ததும் இந்நாடு. அதை வந்தனை கூறி என் சிந்தி என் எண்ணத்தில் இருத்தி, அதான் பாரு, என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுர வாழ்த்தேன். அதனை வந்தே மாதரம் என்று வணங்கேன். எதை சொல்றான்? என் நாடு, என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி, இதுதான். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது மறந்தது இந்நாடுதான். அவன் சிந்தையில் 1000 எண்ணம் தோன்றி வளம் சிறந்தது இங்குதான். அது வந்தனை கூறி என் சிந்தையில் இருத்தி, எண்ணத்தில் இருத்தி நான் அதற்கு என் வாயார வாழ்த்து வேணுங்கிறான். அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. கடைசியா வந்துடும். அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கழிச்சீங்க, வந்தே மாதரம் பாடல. அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீதுலாவோ, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் தோல் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு பாடு கொள்ளுவான். அது பூராத்தையும் படிதான் தேச ஒற்றுமைக்கு. அவன் பாடாதது ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடுன? தாலாட்டு மட்டும்தான் பாடுன. எல்லாம் பாடு நீ பாரதி, ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்தில் ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு, விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுகிறது. உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாக்கி தேவைப்படுகிறது.
அதனால அத்தனை பாறையும் எழுச்சிப்படுவார்கள். ஏழாவது அச்சமில்லை, அச்சமில்லை. இச்சகத்தில் உள்ளதெல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை. துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூறு அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதுங்கிறா விமர்சனத்தில் போடுறா. விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூரை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை, அச்சமில்லை. நீ உலகத்தை எதிர்த்து நின்றா, ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான். இதுதான் சிறந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவம் ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு எம்பாட்ட இச்சகத்தில் உள்ளவெல்லாம் ஏத்து நின்ற போதும் பாரதி ஒழிச்சிரும் நினைக்கிறேன். நீ பிறக்கிற பிள்ளை எல்லாம் தமிழர் நிலத்தில் பாரதி 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 என்று பெயர் தாங்கி, அமுத பாரதி, தமிழ் பாரதி, கவி பாரதி என்று பெயர் வாங்கி பிறக்குதட இந்த நிலத்தில். என்ன கொஞ்சம் தூர மாதிரி தள்ளிட்டான். இப்ப அவன் பேர வந்தவன எல்லாம் சம்பந்தம் பண்ணி நெருங்கிடுவான். பாரதியாக அறிவுங்க பாச நேரம் போய் படி. தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போன் அடி. எனக்கு பெருசு பெருசு அவன் சாதாரண ஆள் நினைக்கிறேன். மண்டைக்கு அமில துவச்சி விட்டுருவான். தண்ணி ஊற்றி எழுப்ப மாட்டான், வெந்நீரை ஊற்றி விட்டுருவான். அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனான், இவ்வளவு தூரம் எப்படி போனான்? ஏன்னா அவன் பரம்பரை எப்படி பாதும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மான்முனை தேரன். காட்டுக்குள்ள தேர் போகும்போது மணியில ஜல் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் 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 ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான். அகனான் ஒரு பாடுது. அப்ப எதுக்கு இந்த மணி நாக்கியாப்பா? அந்த தலைவன் சொல்றான், தேர்ப்பாகனை கூப்பிட்டு இந்த மணியை நாவ அடக்கிருப்பா. ஏன் அடக்கணும்? ஏய் அடக்குப்பா, இல்லைன்னா அடக்கிறான். களிமண் அடக்கி விட்டான். சத்தம் கேட்கிறேன். போகும்போது கேட்கிறான், எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க? நான் அடக்க சொல்லி காட்டுக்குள்ள நம்ம போறோம். பூக்கள்ல தேனீக்கள், தேன் சிட்டுகள், வண்ணத்து பூச்சிகள் தேனை உண்டு கொண்டிருக்கும். செல் செல்னு சத்தம் கேட்கும்போது பயந்து ஓடிடும். வண்டுக்கு பூச்சிக்கெல்லாம் ஒரு பாசம் பரிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதித்தான். உலகத்துல மதம் மாத்தணும்னு பார்த்துக்கிடா, இனம் மாத்தணும்னு கூட பார்ப்பேன். இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மாட்டீங்களா, நாங்கெல்லாம் இனம் மாறுவான். ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தினவன் பாரதி மட்டும்தான். அதுக்கு பேர் அளவு கடந்த சேட்டடா. அக்ரகாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன், கழுதை வருது எல்லாம் பேசிட்டாடான்னா. நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு. தாத்தா உட்காந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டிலாம் பின்னாடி இப்படி நிற்கும், இப்படி நிற்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாடுறா, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிற்பாண்டா. ஒரே ஒரு வருஷம் செல்லமாக உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது வெண்ணியம் நின்றுச்சுடா. அவன் பேர் வைக்கிற பெண்ணியத்தை வீட்டுக்கு எதிரான். நானும் பெண்மையை போட்டுருவேன். எங்கிட்டா எங்கிட்டு போட்டு ஒரே படத்துல முடிச்சிட்டான்டா. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரு செல்லம்மா கூப்பிட்டு பெருப்பு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாண்டாக்கு அந்த இருக்கு. இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு. அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது. அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு எப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவுங்கிறான். அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போடா போட எடுத்துட்டு போடா. அதான்டா எழுத்து. அவன் வாக்கெடுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன்
பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான். எழுத்துக்கு அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து. சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மனிதன், மனித புனிதன் பாரதி. எவ்வளவு வேணாலும் பேசலாம். அது அரங்கத்தில் ஐயாவை காணா முடிச்சிருக்க அரங்க சொல்றாங்க. என்ன பாரதி அவன் பெருமையில சொல்ல என்ன, 39 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கான். ஆனா 300 ஆண்டுகள் ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. வழியா இருக்கு இல்லையா? அவன் இறந்து 10-15 வருஷங்களுக்கு அப்புறம் தான் ஐயா ஈவேரா அவர்கள் பேசவே வர்றாங்க. அவன் எல்லாத்தையுமே படித்தான். பெண்ணி உரிமை, இந்த முற்போக்கு சிந்தனைகள், இந்த இதுகள் எல்லாம் எல்லாமே அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேரை அறிய வரும்போது அரச விழாவா எடுத்து பாரான என்ன பாடுவார் இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் வரும்போது பாரதியை படிக்காம பள்ளியில கல்வியே இல்லை. பாட்டியார் வேலை பார்த்துட்டு சம்பளுக்கு வாங்கிட்டு வர்றா. பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்துருக்காங்க. இந்த ரிக்ஷா ஓட்டிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்தான், காசு அவள்கிட்ட கொடுத்து நடந்துருக்கு. அது பாரதி என்ற ஒரு மான்கன். அவனை படித்தா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நாட்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பான். நல்லவரா இருக்காரு அப்படின்னு. அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல, தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என் உயிர் தமிழ் தம்பிதங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்கள், பாரதியை போற்றப்படல்கள். பாரதியை போற்றுவதென்பது நம் உயிர் தமிழை போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. தமிழ் அப்படியே வறண்டுச்சு. அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிறுத்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான். ஒரு கிடைக்கிற கரிய பொக்கிஷம் கடற்கரையில ஒருத்தன் பசியோட கிடக்குறான். கடற்கரை சாப்பிட்டு என்ன செய்யறீங்களா, அங்கேயே படுத்துங்க. நான் படுக்கடல்ல ஒரு பெட்டி இருக்கு, ஒரு பெட்டி மேல அப்படியே தலைமை பெட்டி, அந்த பெட்டியை இருட்டில் திறந்துட்டு அதுல ஏதோ கல்லா இருக்கு, கல்லப்புறம் எடுத்து கடலுக்குள்ளேயே வீசிட்டு படுத்து கிடக்குறான். அது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எல்லா கல்லையும் கடலுக்குள்ள ஓட்டா ஒரே ஒரு கல் இருக்கு. அது பார்க்குறா, அது வைர கல்லா இருக்கு. ராத்திரி பூரா அந்த கள்ளத்துக்கு போட்டுருக்கான். அப்படி இந்த பாரதியை தெரியாம பூரா கல்லுக்குள்ள போட்டு கடைசியா ஒரு கல் இருக்கு. அந்த கல் யார்கிட்ட இருக்கு? சீமான்கிட்ட இருக்கு. இந்த வைரக்கல்ல உலகம் முழுமைக்கும் ஜொலிக்க செய்ய, சுடர்விட செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அவன் பேர என்கிட்ட. நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி, ஒற்றை மகனாக பேச்சு பாரதி நான் சேர்க்கல, என் பேச்ச கேட்கறவங்க இப்ப குறைச்சுவான். பாரதி இங்கிட்டு சொல்லிட்டாப்ல, இது போல சொல்லிட்டாப்லையா ஆத்தாடி படிப்பான். படிக்கும்போது என்ன பண்ணுவான்? இருக்க துடிப்பான் பாரதிய. அப்ப நேரம் என்ன பண்ணுவான்? மொழி நம்மள துடிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? நேரம் எங்க அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேரரசு வைரமுத்துவோட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை. ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும்போது அவனை நீ குப்பை போட்டு மூட முடியாதுல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக சுருக்கினாலும்
ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த இல்லை ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. பாரதி என்கிற பெரிய நெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது. வருவான்ல, எங்க இருந்தாலும் வருவான்ல. தமிழ் வரும்ல, வரும்போது சொல்றாங்கல்ல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறாங்க. அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்கும். அப்படி பாரதியை பிரசவிச்சிச்சு. பாரதியை தூக்கிட்டு போடா, அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு. கிளம்பி போவான், ஒன்னும் செய்ய. இவங்க கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன். இல்லைன்னா நான் இங்க திருவண்ணாமலை இங்கதான் போகணும்னு இல்ல, சேலத்துல செங்கற்பட்டுல எங்கேயாவது கொடுத்த போட்டு வச்சிருப்பாரு. என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது. தமிழனாக தமிழ் தாயின் மாறிலே பால் முடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றுவது. பாரதியை போற்றணும், பாராதிர போற்றணும். பாயந்திரன் யாரா பாரதி? அவ சொல்லி மாளாது, பாரதி சொல்லி மாளாது. நம்ம வந்து பாரதியை இந்த நாளில் மட்டும் போற்றுவது, அவனுடைய பிறந்த நாளில் மட்டும் போற்றுவது, நினைவு தினத்தில் மட்டும் போற்றுவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு நாளும் பாரதி போற்றப்பட வேண்டும், பாரதியை பிடிக்க வேண்டும். பிள்ளைகள் பாரதியை படிக்கும்போது எல்லா முன்னோர்களும் கனவு கண்டார். ஏற்றதால்வற்ற ஒரு சமதர்ம சமூகம், உயர்வுதால்வற்ற சமூகம். நீங்கள் எல்லோரும் விரும்புகிற தேசப்பற்று எல்லாமே தானாகவே மலர்ந்து வரும், அதுல மாற்று கிடையாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த ஒரு மகை எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்காங்க. அவன் சொல்றாங்க, நீ பிறந்த கரிசல் மண்ணில் தான் பிறந்த மாகவிஞன், பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா தம்பி, பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா, அவன் சோவியத்து நாட்டுக்கெல்லாம் சொந்தமாகி போனதுன்னும் நீ உணர முடியாமல் போனதே நடா தம்பி, நீ உணர முடியாமல் போனதே நடா. அதுதான் நம்பி சொல்றாப்ல, வீரபாரதியும் சொல்றாப்ல. ரஷ்யாவில் கரும்பு வெட்டுற தொழிலாளிக்கு கூலி கிடைக்கலன்னு இவங்க பாட்டிடுவீங்க. ஏன் மானுட நேயம், யாதும் ஊரே யாவரும் கேளி என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவன், வழியில் வந்தவன் ரஷ்ய மக்களுக்கு பார். ரஷ்யா விடுதலை எழுதுது வா, இவங்க புரட்சி லெனின் தலைமையிலேன்னு பண்ற ஒரு பேரன்புக்காரன் அவன் உட்கார்ந்துருக்கானா, இது வரைஞ்சது. அவன் உட்கார்ந்துருக்கான பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பசியோடு ஒரு புலி அப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கான். அவன் வந்து பாரதி. அதனால அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், இந்த பாரதியை போற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட இந்த ரிஜில் அமைப்பினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே பல்வேறு அலுவலர்களை விட்டுவிட்டும் நம்ம பாரதியின் பிறந்த நாள் விழாவில் பாரதியை பற்றி பேசுவதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்த பெரும் செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பாரதி பெரும்புகழ் போற்றுவோம், பாரதி உலகெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம், பாரதி புகழ் வாழ்க. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.